ஹலோ மக்களே, வணக்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். சாம்பியன்ஸ் லீக் கேம் வீக் 6 ரிவ்யூ பற்றி பார்த்துடலாமா ப்ரோ? பார்த்துலாம். நிறைய மேட்சஸ்ஸு நம்ம ஒன்று ஒன்றாவே பார்க்கலாம். பேயன் மேட்ச்லேருந்தே வரலாமே. பேயன் ஃபர்ஸ்ட் டே இல்லை, பேயன் வெர்சஸ் ஸ்போர்ட்டிங்கு ஏர்லி கிக் ஆஃபாக இருந்துச்சு. ஹோமில் விளாடுறாங்க, ஆஸ் யூஷுவல் டாமினேஷன் பை பேயன். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சான்சஸ் இருந்துச்சு ப்ரோ பேயன்ட்டேருந்து. எஸ்பெஷலி கால் வந்து ஒரு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன், ஆஃப் சைட் ரூல் ஆகும்னு நினைக்கிறேன், ரூல் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கேனுமே ஒரு வுட் ஒர்க்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய சான்ஸ் எடுத்து 0-0 ஆகும் கேமு. அண்ட் தென் ஸ்போர்ட்டிங் ஒரு கோல் லீட் போவாங்க. பாத்தீங்களா மேட்ச்? பார்த்தேன். இது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நிறைய சான்சஸ் வந்து போய் எனக்கு, ஏன்னா அவங்க ஹோம் மேட்ச் வேற, ஸோ ஃபுல்லா அட்டாக் தான் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன பையன் கால் வந்து ஒரு கோல் போடுவான், ஆனா அது ஆஃப் சைடு. அது எப்படி ஆஃப் சைடுன்னு அது சரியா தெரியல. ஏதோ காமிச்சாங்க கேன் ஆஃப் சைடுன்னு காமிச்சாங்க, ஆனா வந்து கேன்கிட்ட பாலே போல, எதுக்கு ஆஃப் சைடு கொடுத்தாங்க? அது வந்து கொஞ்சம் க்ளோஸ்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கேனும் வெளியே இருந்து ஒரு ஷாட் எடுப்பான், நீங்க சொன்ன மாதிரி அது சைட் போஸ்ட்ல போடும். ஃபுல் டாமினேஷன் ஆச்சு, ஆனா கோல் கன்வெர்ட் பண்ண முடியல மேனால. ஸோ வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க சொன்ன ஸ்போர்ட்டிங் லீட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அட்டாக் பண்ணி 3 கோல் போட்டு வின் பண்ணிட்டாங்க. யா, எஸ்பெஷலி அந்த அந்த பேயன்ட் எனக்கு பிடிச்சதே வந்து அந்த அந்த கில்லர் இன்ஸ்டிங் வச்சிருக்காங்க புதுசா. அது கம்பெனிட்டேருந்து அந்த அவன் லீடர்ஷிப்ல வந்து அவன் புதுசா வந்திருக்கு. பேயனுக்கு புதுசா இல்லை, எல்லா சீசன்லயும் இருந்ததுதான். பட் இந்த சீசன் ஒரு ஸ்பெஷலா தெரியுது. அந்த கில்லிங் இன்ஸ்டிங், கோல் போன அந்த வெறித்தனம் தெரியுது நல்லா. ஆமாமா, ஃபுல்லா அது கோல்ஸே இந்த சீசன் வந்து நிறைய போட்டிருக்காங்க. பண்டஸ் லீகா நிறைய போட்டிருக்காங்க, சாம்பியன்ஸ் லீக் நிறைய போட்டிருக்காங்க. அவன் எப்படின்னா இப்போ 1-0 2-0 அப்படி வின் பண்ண கிடையாது. போட்டா 3 கோல்ஸ் 4 கோல்ஸ் அப்படி போட்டுருது அப்படி. அதே மாதிரி இந்த மேட்ச் லூயிஸ் டியாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், கனாப்ரி தான் லெஃப்ட் விங் வந்தான். அவன் செம்ம பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் கேம். அதே மாதிரி காலோட கேம்ல வந்து மெஸ்ஸியோட சாயல் தெரியுதோ, நல்ல ட்ரிப்ளிங் பண்றான். ஆமாமா, ட்ரிபிள் நல்லா பண்றான். அந்த கோல் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஆஃப் சைடு கோல் போடுறது, அதுல வந்து அந்த மாதிரி ட்ரிபிள் பண்ணுவோம், நல்லா பண்ணிட்டு செமையா ஒரு கோல் பண்ணுவான். அது செகண்ட் இந்த ஆக்சுவல் கோல் வந்து அதுல வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ணுவான், லெஃப்ட் ஃபுட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் சூப்பரா பண்ணுவான். அதான் அவன் ட்ரிபிள் நல்ல நீங்க சொன்ன மெஸ்ஸி ரெசிபிள், ஏன்னா ஒரே ஹைட்டு வேற வந்து அவன் பண்றத பார்த்தோன்னே மெஸ்ஸி ரெசிபிள் தான் இருக்கு. ஆனா இன்னும் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது கேரியர், இன்னும் கொஞ்சம் போகும். ஆனா இந்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆல்ரெடி 3 கோல் போட்டான். 3 கோல் போட்டான். 18 வயசு தான் ஆகுது. இதே மாதிரிதான் அந்த அன்சு ஃபாட்டி, பார்சிலோனாவோட அன்சு ஃபாட்டி இருந்தான். இப்ப லமைன் யமால் இருக்கான். ஸோ வந்து இதை வந்து 18 வயசுல பண்றது பெருசு இல்ல, 18 வயசுல இருந்து கொண்டு வரணும் மெஸ்ஸி மாதிரி, அதுதான் பெருசு. ஸோ பொறுத்து பார்க்கணும் அது எப்படி போகுதுன்னு. 3-1 ப்ரோ, பேயன் ஈஸி வின்னு. அப்படியே நம்ம செல்சி கேமுக்குள்ள போகலாம். அட்லாண்டா 2 செல்சி 1 அவே கேமு. ரொம்ப ரொம்ப டிசம்பரோட ஆட்டம் நல்லா தெரியுது. ஆமாமா, அவே கேம் வேற, இது அட்லாண்டா ஹோம் வேற. அவங்க வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் ஈக்குவலா தான் போச்சு, 2 பேருக்குமே மாத்தி சான்ஸ் வச்சு. செல்சி வந்து ஆக்சுவலா இந்த லீட் எடுத்தாங்க கார்னர்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டா விட்டாங்க. அட்லாண்டா வந்து ஃபுல்லா வந்து அவங்க வந்து எப்படி அவங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே அவங்க செகண்ட் ஹாஃப் தான் கோல் போடுவாங்களாம் அட்லாண்டா, அப்படி ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதே மாதிரி கரெக்டா செகண்ட் ஹாஃப் வந்தாங்க, நல்ல ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 2 கோலும் செல்சி விட்டதே ரொம்ப மட்டமா தான் விட்டாங்க. விட்டு அவங்க வந்து 2-1 போட்டு வின் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு கேம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டாமினேஷன் தான் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. எஸ்பெஷலி கேம்ல நான் பார்த்தது என்ன அப்படின்னா, விங்கர்ஸ் வந்து 2 சைட்லயுமே விங்கர்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. நம்ம கிட்டன்ஸ் ஒன்றும் பண்ணல, பட் நெட்டோக்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க சைடு விங்கர்ஸ் நிறைய பண்ணாங்க. லுக்மேன் ஆகட்டும், லுக்மேன் நல்ல கேம் ப்ரோ. ஆமாமா, லுக்மேன் நல்லா பண்ணா. ஆனா ஆக்சுவலா ஹாச்சம்பாங்க அண்ணா ரைட் பேக், ஆக்சுவலா அவனுக்கு ஈக்குவலா நல்லா டிஃபெண்ட் பண்ணான். ஒரு 2-3 லாஸ்ட் மினிட் டேக்கிள்லாம் பண்ணான் ஹாச்சம்பாங்க. அது அந்த கான்டெஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து அதான் இப்போ கொஞ்சம் ஈக்குவலா தான் போச்சு. ஆனா இப்போ அந்த விட்ட ஃபர்ஸ்ட் கோலே ரொம்ப மட்டமான கோல். சும்மா பாக்ஸ்ல வந்து அவனை ஃப்ரீயா விட்டாங்க, அவன் ஹெட்டர் அடிச்சுனா. இந்த செகண்ட் கோலும் அவன் பாக்ஸ்ல இஷ்டத்துக்கு ஓடி
கோல் போட்டா. அதான் எப்படின்னா செல்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிசம்பர் கன்னியூ ஆச்சு கரெக்டா. அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி டிக்ளைன் ஆயிட்டே போகுது. இப்போ வந்து ஆப்போனன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆகுது. இப்போ பார்சலோனானா நல்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அட்லாண்டா வந்து அந்த அளவுக்கு டீம்னு சொல்ல முடியாது. ஃபார்ம்ல தான் இருக்காங்க ஆக்சுவலா. இந்த இப்போ நியூ மேனேஜர் வந்திருக்கான். அந்த 4 மேட்சஸ் 3 வின்ஸோ ஏதோ ஒண்ணு. ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ஏத்தாம அவங்க லெவலுக்கு இறங்குனதுனால அவங்க வந்து ஈஸியா வின் பண்ணாங்க. யா அப்புறம் வந்து ஜேம்ஸ் சேர்ந்து நல்ல கேம் ப்ரோ இந்த கேம். அதாவது இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் தனியா தெரியறான். எல்லா கேமுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இன்கன்சிஸ்டன்ட் செல்சி ஆஸ் அ ஹோல் யூனிட் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாலுமே அவன்கிட்ட சாலிட் கேமா இருக்கு எப்பவுமே. ஆமாமா, அவன் நல்லதா இருக்கான். ஆனா இந்த மேட்சும் மிட்ஃபீல்ட் தான் நினைக்கிறேன். மிட்ஃபீல்ட் தான் அந்த கிராஸ் சரியான கிராஸ் ப்ரோ, அசிஸ்ட் போட்டான்ல. ஆமாமா, அது சரியான கிளாஸ். அது வந்து டைமிங்ல போட்டான். ஆனா ஜேம்ஸுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்துச்சு. 2-0 ஆயிருக்க வேண்டியது. அந்த இது மிஸ் பண்ணிட்டான். அதை போட்டுருந்தா கேம் வேற மாதிரி மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். மாறி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் வந்து கோல் விடுறதுக்கு நிறைய சான்ஸ், கன்சீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் சொல்றேன் 2-0 கோயிங் இன்டு ஒரு மொமெண்டம் வந்திருக்கும். அந்த ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும். அச்சியம்பங் பத்தி இன்னொன்னு சொல்லணும் ப்ரோ. அச்சியம்பங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 2 டாக்கிள் பண்ணுவான், இன்டர்செப்ஷன் பண்ணுவான்ல. ரெண்டுமே சரியான இது ப்ரோ. அதான் அவன் வந்து கரெக்டா இப்ப லுக்மேன் நல்லா ஆனா, ஆனா அவனுக்கு ஈக்குவலா ஆனாங்கிற. இப்ப வந்து வேற இப்போ வந்து ஒரு கொஞ்சம் சோப்புனாலும் லுக்மேன் வந்து கண்டிப்பா ஒரு கோல் போட்டுமா இறங்கி செஞ்சிருப்பான். ஆனா அந்த அதுக்கு ஈக்குவலா அவன் வந்து டேக்கிள் பண்றது, இன்டர்செப்ஷன் பண்றது எல்லாம் நல்லா பண்ணான். ஆனா இந்த மேட்சும் கரெக்டா அந்த டோசின் வந்ததுக்கு அப்புறம் தான் கோல்ஸ் போகுது என்னன்னு தெரியல. கரெக்ட். சலோபாட்டேந்து அவன் வந்து ரைட் பேக் ரைட் விங்கரா ரைட் விங் பேக்கா ஸ்டார்ட் பண்ணா. சலோபாட் வந்து கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு கேம். சலோபானும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சப் பண்ணிட்டாங்களே. செகண்ட் ஹாஃப் பொஃபானா வந்தான். பொஃபானா அந்த ஒரு இன்ஜுரி ஆச்சு அந்த கண்ணுல. அது ஆகலன்னா அவன் ஃபுல்லா ஆடி இருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சாலிடா தான் இருந்தாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா கோல் விட்டாங்க. ஷவுட் அவுட் டு அந்த பிளேயர் போ கெட்டாலரே அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்கான். அவன் நல்ல மிட்ஃபீல்டர் இருக்கான். அட்லாண்டாக்கு நல்லா சூப்பராக பண்றாங்க. ஆமா, அவனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அவன் வந்து எப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் முன்னாடியே ஒரு அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ கேரியர் அப்போ வந்து அவனுக்கு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க ஏசி மிலான்லாம் போனான்னு நினைக்கிறேன். ஏசி மிலான் வாங்கினாங்க அப்பவே. அவனை வந்து 40 மில்லியன் கொடுத்து. ஆனா அங்க வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் காட்ட முடியல. இப்போ வந்து அட்லாண்டா வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து ஒரு 2-3 இயர்ஸா வந்து நல்ல கொஞ்சம் அவங்களுக்கு மெயின் பிளேயரா இருக்கான். அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். பிஎஸ்வி வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட் அகைன் அனதர் பிக் கேம். நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ கேம் பாக்குறதுக்கு. ஆமாமா, நல்லா இருந்துச்சு. எண்ட் டு எண்ட் மாதிரி இருந்துச்சு. பிஎஸ்வி ஆக்சுவலா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல ஃபுல் அட்டாக். கவுண்டர்ல வந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க. 2-3 கோல் போட்டுருக்கணும் ஆக்சுவலா. ஆனா ஒரு கோல் தான் போட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஹைலைனோட தாக்கத்துல வந்து அவங்க பிஎஸ்பி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு செம்ம கோல் போட்டானுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய சான்சஸ் எடுத்திருக்கலாம். பட் அத்லெட்டிகோ மேட்ரிட் கேம்ஸ் வந்து இந்த சீசன் வந்து எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கு ப்ரோ. ஆமா, அவங்க வந்து முன்ன மாதிரி டிஃபெண்ட் பண்றதுல இந்த மேட்சே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹைலைன் தான் இருந்தாங்க. பிஎஸ்வி அதை வச்சுதான் கவுண்டர் பண்ணாங்க. 1-2 பாஸ் போட்டு டக்கு டக்குன்னு அந்த ஹைலைனை கவுண்டர் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா பிஎஸ்வி ஓவரா பிளே பண்ணான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்ல தான் கோலை விட்டாங்க ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் தான் அத்லெட்டிகோ ஃபுல்லா டாமினன்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். ஒன்ஸ் அந்த 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் கிராஸ் ஆச்சுன்னு உடனே அத்லெட்டிகோ மேட்ரிடோட கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அட்டாக் வந்து நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ்பெஷலி அல்வராஸ் நல்லா பண்ணா. அந்த ஹேங்கோன்னு ஒரு புது பையன் வந்திருக்கான். அவனும் நல்ல கோல். ஆக்சுவலா ஷாட் யாரோ எடுப்பாங்க, அந்த பிளேயர் தெரியல. செம ஷாட். அது கோல் ரீபவுண்ட்ல தான் அடிப்பான் ஹேங்கோங்கிறவன். பேரியோஸா சரி ஆமா தெரியல எனக்கு. அதே மாதிரி சார்லாத் வந்து தேர்ட் கோல் போட்டான். 3-2ன்னு அத்லெட்டிகோ மேட்ரிட் வின். அகைன் குட் வின். நல்ல பொசிஷன்ல இருக்காங்க லீக்ல. நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். பார்சிலோனா வெர்சஸ் பிராங்க்ஃபர்ட். அகைன் ஹைலைன்ல வந்து அவங்க ரொம்ப 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 லீக்கியா இருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தப்பிச்சிட்டானுங்க. ஆனா பிராங்க்ஃபர்ட்ங்கிறதுனால தப்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த என்ன ஹைலைன்ல மிஸ்டேக் பண்ணிட்டு போட்டாங்க பாத்தீங்களா. பார்சிலோனாலே வந்து இந்த மாதிரி கோல் விட்டுறானு இது ஒரு 2 மாசம் 3 மாசமாவே நடக்குது எல்லா மேட்ச்லயுமே.
அவங்க ஆனா ஃபிளிக்கு சொல்லிட்டானே எனக்கு வந்து என்ன ஷாக்கே பண்ணாலும் பரவாயில்ல, நான் இந்த சிஸ்டம் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டான் அவன் மாத்த போறது இல்ல. அவன் அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணிருக்கு. இப்போ வந்து லலிகால ஃபர்ஸ்ட் தான் இருக்காங்க. அத மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அந்த இது. அந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஆனா வந்து மேக்சிமம் இந்த மாதிரி நீ சொன்ன பிராங்க்ஃபர்ட் இந்த மாதிரி ஒரு மிட் டேபிள் டீம் வந்தா அவங்க வந்து பவர் காமிச்சுறாங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணி. அது வந்து இந்த மாதிரி ஆடுறதுனால அவன் அட்டாக் நல்லா கிளிக் ஆகுது. எஸ்பெஷலி யமால்ட்ட இருந்து இப்ப புதுசா லெவன்டோவ்ஸ்கி வந்துட்டான். ஃபெரான் டோரஸும் இருக்கான்னு நினைக்கிறேன். ரஃபினாவும் இருக்கான். ரஃபினா வந்துட்டான். ஸோ அந்த அட்டாக் நல்லா கிளிக் ஆகுது. பின்னாடி இன்னொரு பின்னாடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணா, இல்லைன்னா வந்து அவங்களோட கவுண்டர் அட்டாக்கிங்க வந்து ஆப்பனண்டோட கவுண்டர் அட்டாக்கிங்க சரி பண்ணா அப்படின்னா, ஹைலைன் ஆடாம சரி பண்ணா அப்படின்னா சூப்பர் டீமா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லாலிகால வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்கிறதுக்கு முக்கிய காரணமே, அதுக்கு நம்ம பின்னாடி வரலாம், ரியல் மேட்ரிடோட சொதப்பல் தான் காரணம். ஆமா, அது ரியல் மேட்ரிட் சொதப்புனா இவனுங்க டக்குன்னு லீட் எடுத்துருவாங்க. மாத்தி மாத்தி அப்படித்தானே, இவங்க சொதப்புனா அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இந்த மேட்ச் ஜூல்ஸ் கொண்டே வந்து கொஞ்சம் நல்ல கேம், 2 கோல்ஸ் போட்டான். அவனும் இன்ஜுரியில தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ரைட் பேக்கா வந்திருக்கான். பட் அகைன் நம்ம குக்கரெல்லாம் ஆடுவான்ல, குக்கரெல்லாம் அலோன்சோ மாதிரி பாக்ஸ்குள்ள போய் நின்றுறான். கரெக்டா டைம்லியா போய் நின்றுறான் அவன். ஆமா ஆமா, அந்த 2 கோலுமே கொஞ்சம் டைம்லி போயிட்டு கரெக்டா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஈடுபாடு கிடைச்சிச்சு. நல்ல கேம் ப்ரோ. 2-1 ஜெயிச்சானுங்க. அது கொஞ்சம் டைட்டா போச்சு செகண்ட் ஹாஃப்ல. நம்ம அப்படியே இன்னும் சில மேட்சஸ்க்கான இந்த பெட்டி மேட்ச்ல ஸ்கோர்லாம் பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே முடிவுல நடந்த ஸ்கோர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒலிம்பியாகாஸ் 1-0 ஜெயிச்சிருக்கானுங்க கைராத்தோட அவேல போய். மச் நீடட் வின் ப்ரோ அது. ஏன்னா இப்போ ஒலிம்பியாகாஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் தோத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ 1-0 வின்னு. மாஸ்டிலே 3-2 வின் ஆயிருக்காங்க அகைன் அவே கிரவுண்ட்ல யூனியன் செயின்ட் கேலியஸோட. அண்ட் தென் பிக் மேட்ச் லிவர்பூல் வெர்சஸ் இன்டர் மிலான். இந்த கேம் பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் ஸ்லாட்டுக்கு. ஆமா ஆமா, ஒரு அந்த சலா இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டா டிராப் பண்ணாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து எப்படின்னா ஒரு 2 டீமுமே வின் பண்ற மாதிரியே இல்ல. 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவல் கான்டெஸ்டா தான் போச்சு. ராதா மேக்ஸிமம் அவுட்புட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல பெனால்டி கன்சிடர் பண்ணாங்க, அவங்க கோல் போட்டாங்க. ஆனா இன்டர் மிலானோட வந்து லிவர்பூலோட கை ஓங்கி இருந்துச்சுன்னு நான் சொல்லணும் ப்ரோ. அது வந்து நிறைய ஷாட்ஸ் எடுத்தானுங்க இந்த கேம். பாத்தீங்களா? ஒரு 7-8 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் வந்துச்சு. ஆமா ஆமா, இது அட்டாக்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணாங்க. ஆனா வந்து எப்படின்னா லிவர்பூலுக்கு வந்து அந்த ஒரு எப்பவுமே அந்த டிஃபென்சிவ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த இது இருந்துட்டே சூப்பர் கேம் ப்ரோ. அது வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கம் பண்ணிட்டாங்க. டிஃபென்சிவ் மிஸ்டேக் அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. ஆக்சுவலா எப்படின்னா எக்கிட்டிக்கே ஈசாக் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்கிட்டிக்கே ரைட் விங்கோ ஏதோ ஒன்று ஆடினாங்க. ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா ஸ்டார்ட் பண்ணா, லெஃப்ட் விங் ஸ்டார்ட் பண்ணா, இசாக் ரைட் விங் லைன் ஸ்டார்ட் பண்ணா, அண்ட் ஜோன்ஸ் ரைட் விங்கா ஸ்டார்ட் பண்ணிருந்தான். ஆமா ஆமா, அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு ஜோன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. சோபோஸ்லா இருந்து நல்ல கேம் அகைன். ஒரு என்ன சொல்ல, இன்டர்டென்ட் அவ்வளோ அட்டாக் பார்க்க முடியல. என்னதான் ஹோம் கிரவுண்ட்ல இருந்தாலுமே ஒரு 3-4 ஷாட் ஆன் டார்கெட் தான் எடுத்திருந்தானுங்க. லிவர்பூலோட இருந்துச்சு. கொனாட்டேட் இருந்து நல்ல கேம் ப்ரோ. நம்ம ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். நம்ம என்ன அவன் புவரா பண்றப்ப நம்ம சொல்றப்ப, நம்ம அவன் நல்லா பண்றப்ப நம்ம சொல்லி ஆகணும். ஸோ கொனாட்டேட் இருந்து நல்ல கேம் பார்க்க முடிஞ்சு நம்ம. ஆமா, இந்த மேட்ச் நல்லா இருந்தான். அவன் வந்து அதான் ஆக்சுவலா ஒரு 4 மேட்ச் ஒரு மேட்ச் நல்லா ஆடிடுறான். 3-0 வின்னு டோட்டனம் வர்சஸ் ஸ்லாவியா பிரஹா. ஹோம் மேட்ச். இந்த மேட்ச் கூட இவங்க ஜெயிக்கலன்னா ஒரு லாய்க்கு சொல்லிடலாம் நம்ம. சம வின்னு ப்ரோ. 3-0 வின்னு. நல்லா தான் ஆனாங்க ஸ்பர்ஸ். ஆக்சுவலா இந்த மேட்ச் நல்லா ஆனாங்க. ஜாவி சிமன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூடிட்டே வருது டீம்ல, பார்த்தாலே தெரியும். ஆமா, 2 பெனால்டி கோல். பட் சிமன்ஸ் டெந்து அட்டாக்கிங் கேம் நல்லா ஃபுல்லா ஆல் த்ரூ த கேம் பார்க்க முடிஞ்சுச்சு. போன மேட்சும் நல்லா இருந்தான் பிஎல்ல. இந்த மேட்சும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட்டிட்டே வருது. இப்பதான் அவன் சிஸ்டமுக்கு அந்த பிஎல் இதுக்கு செட் ஆயிருக்கான்னு இப்பதான் பார்க்க முடியுது. ஸ்டார்டிங் கொஞ்சம் சோப்புனா குண்டூஸும் நல்ல கேம். இந்த மேட்ச் நல்லா இருக்கும். இதே மாதிரி ஆடிட்டு இருந்தா கன்சிஸ்டன்டா அண்ணா சூப்பரா இருக்கும் இவனுங்க.
ஸோ விலாரல் ப்ரோ, விலாரல் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி சொதப்பிட்டு இருக்கு. அதாவது லா லீகால வந்து அவங்க சூப்பரா இருக்கானுங்க, தேர்ட் பொசிஷன்லயோ ஃபோர்த் பொசிஷன்லயோ இருக்கானுங்க. லா லீகால சூப்பரா ஆடுறானுங்க, பட் சாம்பியன்ஸ் லீக்ல சொதப்புன்னு சொதப்புறாங்க. ஆமா ஆமா. இது என்ன ஸ்கோர் லைன்? 2-3ன்னு கோப்பன்ஹேமோட லூஸ், ஹோம்லயே லூஸ். அதான் சாம்பியன்ஸ் லீக் சொதப்புறாங்க நீ சொன்ன மாதிரி. ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த இடம் தெரியல, இப்போ அந்த ரொட்டேஷன் பண்ண முடியலையா? இப்போ வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மேட்ச் இருக்கு, அதுக்கு ரொட்டேட் பண்ணணும், அது அவங்களால பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் அந்த அளவுக்கு இல்ல நினைக்கிறேன். 2-3 தோத்துருக்கானுங்க. பட் இதோட என்ன அப்படின்னா பாஃபாஸ் கிட்ட எல்லாம் தோத்துருக்கானுங்க, சின்ன டீமோட எல்லாம் தோத்துருக்கானுங்க. சுத்தமா ஃபார்ம் அவுட் ஆகி இப்போ கடைசிக்கு முந்தின பிளேஸ்ல இருக்கானுங்க நினைக்கிறேன். 5 லூஸ், 6 கேம்ல 5 லூஸ். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம் ப்ரோ. அஜாக்ஸ் வர்சஸ் கோராபேக். அஜாக்ஸ்க்கு மச் நீடட் வின்னு. ஃபர்ஸ்ட் கேம்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வின். அஜாக்ஸ் வந்து அதான் ரொம்ப நாளா ஜெயிக்காம இருந்தாங்க, வரும்போதெல்லாம் அடிச்சுட்டு இருந்தானுங்க. கரெக்டா அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கோராபேக் அவையில வந்து அவங்க ஹோம்ல நல்லா ஆடுவாங்க. கோராபேக் எப்பவுமே அங்க போய் 4-2 ஜெயிக்கிறது பெரிய விருதம். கோராபேக் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க சீசனை, 2 கேம்ல 2 வின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அடுத்த 4 கேம்ஸ்ல 3 லூஸ் அண்ட் 1 டிரா. அப்படியே வந்து மொமெண்டம் போயிடுச்சு கோராபேக்ல இருந்து. ஸோ இப்போ வந்து தேங்க்ஸ் டு அந்த ஃபர்ஸ்ட் 2 வின்னு, அதனால வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த குவாலிஃபிகேஷன்ல. 24 டீம் அந்த குவாலிஃபிகேஷன்ல ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் கேம்ல பார்க்கணும், நியூ கேசல் 2 லெவர்குசன் 2, அந்த கேம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஆக்ஷன் பேக்டா இருந்துச்சு நல்லா. ஆமா ஆமா, நல்ல எப்படின்னா ஃபுல்லா எண்ட் டு எண்ட் அட்டாக் மாதிரி நல்லா போச்சு கேம். ஃபர்ஸ்ட் லெவர்குசன் வந்து லீட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூ கேசல் வந்து ஃபுல்லா அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபுல்லா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பெனால்டி வரும்னு நினைக்கிறேன். அந்த இது அதான் அது வந்து ஒரு மட்டமா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓல்ட்மேட் வந்து காமெடி, அது பவுல் வந்து ரொம்ப காமெடியா இருக்கும். விட்டு இருந்தா அவனே அடிச்சிருக்க மாட்டான், அவனை பிடிச்சி இழுத்து விட்டு ஒரு பெனால்டி கன்சிடர் பண்ணி திருப்பி வந்து செகண்ட் கோல் வந்து செகண்ட் யார் போடுவா? மைலின்னு நினைக்கிறேன். மைலி, அது சரியான கோல், அது சூப்பரா இருக்கும். நல்லா பாஸ் பண்ணி டக்கு டக்குன்னு பண்ணி கட் பேக் பண்ணி அடிப்பானுங்க. இவனுக்கு வந்து ஜெயிச்சிருவா நினைச்ச நியூ கேசல். ஆனா லாஸ்ட் மினிட்ல வந்து லெவர்குசன் ஆனா அட்டாக்கிங் விடல. அந்த நியூ கோச் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இதமா தான் ஆடுறாங்க. சிட்டியோட வின் பண்ணாங்க ஆக்சுவலா. இத சொல்லணும், நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அதாவது லெவர்குசன் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி சீசன்ல செம்ம மொக்கையா இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் டென்னாக இருந்தப்ப அதுக்கப்புறம் அந்த நியூ மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் செம்மையா பிக்கப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க கோல்ஸும் அடிக்கிறானுங்க. லைக் மந்தமா உட்காந்துறது இல்ல, எல்லா கேம்ஸும் கோல்ஸ் போட்டுறானுங்க. நல்லா 2 கோல் 3 கோல் போட்டுறானுங்க. ஆமா ஆமா ஆமா, அட்டாக்கிங் வைஸ் அவங்க வந்து நல்லா பண்றாங்க. இப்போ வந்து எப்படின்னா டிஃபென்சிவ் சாலிட்டி இல்லைனாலும் இப்போ அட்டாக் வந்து என்ன ஆனாலும் இப்போ மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் 2-1 கொஞ்சம் மொமெண்டம் போயிருக்க வேண்டியது. ஆனா அவங்க வந்து அதை விடல. இங்க வந்து எப்படியோ நம்ம வந்து டிராப் பண்ணணும் இல்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி கிரிமால்டோ வந்து சவுண்ட் இருக்கும், அவன் தான் பெஸ்ட் பிளேயர் அவங்களுக்கு. அவன் கொஞ்சம் கேம்ஸாவே சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன், கிரிமால்டோ. பிக் மேட்ச் ப்ரோ, மேன் சிட்டி வெர்சஸ் ரியல் மேட்ரிட். ஹை பிரஷர் ஆன் ஜாபி. எனக்கு தெரிஞ்சு தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மேட்ச் லாலிகால தோத்தானா தூக்கிடுவாங்க. ஏன்னா அதுலயே செகண்ட் இருக்கான். லிவர்பூல் அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்க. அவனை தூக்கினோடனே ஸ்லாட்டை தூக்கிட்டு அப்படி இப்படி சுத்தி அதான் அடுத்த பிளானு. ஆனா அவனுக்கு வந்து இன்னும் செட் ஆகல ப்ரோ, அந்த சிஸ்டம் செட் ஆகல. இந்த மேட்ச் எம்பப்பே வேற இல்ல நினைக்கிறேன், ஏதோ இன்ஜுரி. அவன் இல்லாத ஒரு பெரிய அடி இவங்க சிட்டிக்கு வந்து ஜாலியாச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனை சாக் பண்ணணும்னு சொல்லி ஆடுற மாதிரியே எனக்கு தோணுது இவங்களை ஆடுற பார்த்தா. ஏன்னா கோட்டு அப்பெல்லாம் மிஸ்டேக் பண்ணி பார்த்ததே கிடையாது, இப்படி பால் அவங்கள்ட்டே கொடுத்தான். ஏன் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஃபுட்பாலிங் இதுலயே வந்து ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா பிளேயர்ஸோட ஈகோ வந்து மெயின்டைன் பண்றது, ஹேண்டில் பண்றது. அதுவும் எஸ்பெஷலி வந்து பிக் நேம்ஸ் இருக்கிற பிளேயர் வந்து அந்த டீம் வந்து ரியல் மேட்ரிட். அங்கெல்லாம் வந்து இப்போ வினிஷியஸ் ஜூனியரோட ஈகோலாம் டச் பண்ண, சாலாவோட பெரிய ஈகோ அவன்லாம். ஆமா. ஸோ சாலா இருக்கான், பாப்பே இருக்கான். ஸோ வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அலோன்சோ ஆக்சுவலா அலோன்சோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டரா தான் தெரியுறான் ப்ரோ. அவன் ஸ்ட்ரிக்ட் தான். அவன் ஆன்செலோட்டி வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பிளேயர்ஸோட நல்லா பேசுவான்.
இவன் பார்த்தா அப்படி தெரியல. இவன் வந்து கொஞ்சம் வேலை உண்டு, இது உண்டு, ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்லதான் கேட்கணும்னு மாட்டான். என்ட்ரிக்கே ஆட வர்றதே இல்லையே. ஒரு ஸ்டார்ட் கூட இல்ல. அவனை அப்படியே உட்கார வச்சுட்டான். ஆக்சுவலா ராட்ரிகோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணான். ஃபர்ஸ்ட் கோல் அந்த சூப்பர் கோல், நல்ல கோல் போட்டான். சூப்பர் கோல் ப்ரோ, அது செம கோல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ரியல் மேட்ரிடோட பேக் லைன் ப்ரோ செம இன்ஜுரி ப்ரோனா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் ஆடுறாங்க. ருடிகர் இந்த மேட்ச் வந்துட்டான், வந்தும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகல. எப்படின்னா மாத்தி மாத்தி ஆடுறாங்க. இப்படி வந்து ஒரு மேட்ச் ஒருத்த ஆடுறான், இன்னொரு மேட்ச் இன்னொருத்த ஆடுறான். அந்த இன்ஜுரி ப்ரோன் அந்த பிரச்சனை இருக்கு. அந்த டீன் வில்சன் வாங்கினாங்களா, அவனும் இன்ஜுரின்னு. அவன் தான் மெயினா ஆட்டுந்தான், அவனும் இல்ல. அதே மாதிரி அதான் நீங்க ஃபர்ஸ்ட் கோல நீங்க எப்படின்னா நீங்க சொன்ன பிளேயர் ஈகோவா என்னன்னு தெரியல. அவங்க வந்து அந்த மிஸ்டேக் கோட்டோ அப்படி பண்ணி பார்த்ததே இல்லை. எத்தனை மேட்ச் காப்பாத்திருக்கான். அவனே எப்படி நீயே அடிச்சுக்கோடான்னு தட்டி விடுறான். வந்து இதே வந்து மேன் சிட்டி அவங்க 1-0 லீட் எடுத்துருவாங்க ரியல் மேட்ரிட். ஆனா கோர்ட்டுவாட்ட இருந்து நல்ல சேவ்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அப்போலாம் வந்து செம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தான். எஸ்பெஷலி மேன் சிட்டி அட்டாக் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. டோக்கு ஆகட்டும், ஹாலாண்டுமே நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். வேற யாரு ஃபோர்டன் இருந்தானா, அவங்க அட்டாக்கே சூப்பரா இருந்துச்சு. டோக்கி ஆகட்டும், செர்கி ஆகட்டும், நல்லா அட்டாக்ஸ் பண்ண முடிஞ்சு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நிறைய கோல்ஸ் போட்டுருக்கணும் சிட்டி, மான்செஸ்டர் சிட்டி. ஆமா, சிட்டி வந்து ஆக்சுவலா ஃபார்ம்ல இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அவங்க ஃபார்முக்கு ஒன் டைம் அப்படி ஆடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மேட்சும் ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 3 கோலும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? 3 கோல். செகண்ட் ஒரு பெனால்டி, அதுவும் மட்டமா ருடிகர் வந்து ஐயோ, அத பத்தி நம்ம சொல்லலாம். டொனாருமா ப்ரோ, டொனாருமா இல்ல அப்படின்னா இந்த மேட்ச் வந்து 2-2 ஆயிட்டு பெப்பு மேல பிரஷர் ஆயிருக்கும். ஆமா, அவன் சேவ் பண்ணிடுறான் குரூசியலா. போன கேம் வந்து லெவர்குசனோட தோத்து போனதுனால பெப்பு மேல அப்படியே மாறி இருக்கும். பட் நல்ல சேவ் பண்ணான், இல்லைன்னா 2-2 ஆயிருக்கும். ருடிகர் ப்ரோ, ருடிகர் வந்து ஏன் அப்படி வந்து அப்படி பிடிச்சி இழுத்தான்னு தெரியல ஹாலாண்ட. ஐ நோ ஹாலாண்டோட பேச ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது ருடிகரால. எஸ்பெஷலி அவன் இன்ஜுரில இருந்து வரான் ருடிகர். இதே ருடிகர் கொஞ்சம் மேட்ச் ஆடி மொமெண்டம்ல ஃபார்ம்ல இருந்தானா ஹாலாண்ட வந்து அவன் எப்பவுமே பண்ணிடுவான், மார்க் பண்ணிடுவான் கரெக்டா. இந்த மேட்ச் அவனா பண்ணவே முடியல. ஹாலாண்ட் வந்து ஒரு டீ ஃபார்ம்ல இருக்கான். அவனை விட்டு இருந்தா அடிச்சிருப்பான் கோலு. சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுல் பண்ணான், பெனால்டி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ரொட்ரிகோட்ட இருந்து நல்ல கேம் ப்ரோ. அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு டீம் லைனப்ல வந்திருக்கான். ஸோ ரொட்ரிகோட்ட இருந்து நல்ல கேம். 2-1 மான்செஸ்டர் சிட்டி வின்னு. நம்ம அப்படியே ஆர்சனல் கேம்குள்ள போயிடலாம். சரியான பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நம்ம ஏன் நோனி மேடுவெக்க விட்டோம் அப்படிங்கிறது எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருந்தானுங்க ஆர்சனல்ல. மேடுவெக்க போய் சைன் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவன் வந்து எப்படின்னா அவனெல்லாம் ரொம்ப நம்ப முடியாது. என்ன சாக்கா வந்து சீசன் ஃபுல்லா ஆனா சாக்கா லெவலுக்கு அவுட் புட் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். அவன் 1-2 மேட்ச் இந்த மாதிரி ஆடுவான். அவனை பத்தி நமக்கு கண்டிக்க தேவையில்ல. ஏன்னா அவன் ஸ்குவாட் பிளேயரா தான் வாங்கினாங்க, ஸ்குவாட் பிளேயரா தான் யூஸ் பண்ணாங்க, ரொட்டேஷனுக்கு தான் அவன். இந்த மேட்ச் அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஊல்ஸ் மேட்ச் லாஸ்ட் சீசன் ஹேட்ரிக் பண்ணுவோம்ல, அத மாதிரி இந்த ஒரு மேட்ச் அவ்வளவுதான். இல்ல கரெக்ட். ஆனா அவங்களுக்கு அதுதானே தேவை. இப்ப வந்து சாக்கா வந்து மெயின், அது அவங்களுக்கு அது தேவை. இப்ப நம்மளுக்கு அது தேவை இல்ல. இப்ப அவனை ஸ்டார்டிங் போட்டா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ண மாட்டான்ல, அப்படி சொல்றேன். இல்ல இப்ப நம்ம நெட்டோ இருந்தான், நெட்டோ வந்து ஆடுறான். நெட்டோக்கு அடுத்து பார்த்தேன்னா இவன் எஸ்டோவா இருக்கான், எஸ்டோவா இருக்கான். இல்ல சொல்றேன் நானு, நல்லா நம்ம ஸ்குவாட் பிளேயரா இருந்திருப்பான். நம்ம அவசரப்பட்டு தேவையில்லாம வித்துட்டோம்னு எனக்கு தோணுது. ஒரு பொசிஷன் 3 பிளேயர்ஸ் இருக்கிறது ரொம்ப ஓவர்லோட். இப்போ எஸ்டோவும் நெட்டோ இருக்காங்க. இப்ப கிட்டன்ஸ், இப்ப நம்மள்ட்ட 4 விங்கர் இருக்கான். இல்ல ஆனா லெஃப்ட்ல அவன் நல்லா ஆட மாட்டான்ல, அதான மேட்டர். நோனி வந்து ரைட்ல தான் நல்லா ஆடுவான். இப்ப எஸ்டாவோ வந்து லெஃப்ட்டும் ஆடுவான் ரைட்டும் ஆடுவான்ல. இல்ல எஸ்டோவும் ரைட் மட்டும் தான் ஆடும், நெட்டோ மட்டும் தான் லெஃப்ட் ஆடும். இல்ல எனக்கு அப்படி தோணுச்சு எனக்கு. ஏன்னா நல்ல ஸ்குவாட் பிளேயர், எஸ்பெஷலி ஒரு மனுவைக்கு. ஆனா 3 கோல் தான் போட்டிருக்கான் சாம்பியன்ஸ் லீக்ல. நீங்க சொன்ன அந்த ஸ்குவாட் பிளேயருக்கு அவங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகி உட்கார்ந்துட்டான். ஏனோ அவங்களுக்கு அண்ட் அதுக்கு பெஸ்டா வந்துருச்சு அவங்களுக்கு. சோ இப்ப அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு கரெக்ட்டா. அந்த ஆப்பனன்ட்ஸ்க்கே நம்ம வந்து விக்கிறோம். நம்ம வித்துட்டு டைட்டிலோட ஸ்ட்ரெயிட் ஆப்பனன்ட்ஸ்க்கு போய் விற்க கூடாது. நம்ம அது அந்த தப்பு நம்ம பண்றோம். ஆனா அவங்க தானே காசு தராங்க.
இப்போ வந்து இவங்க இப்போ ஜாக்சன்லாம் வந்து வேங்க ஆளே இல்லை, இப்போ லோன்ல தான் போயிருக்கான். இப்போ வந்து இவங்கள மாதிரி டீம் வந்து காசு கொடுத்தாதான் உண்டு. யா சரியான கேம் ப்ரோ. 3 கோலுமே வந்து சூப்பர் கோல். நல்ல மொமெண்டம் ஆனா கன்டினியூ பண்ணாங்க சூப்பரா. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கோலும் தேர்ட் கோலும் அவுட் சைடு பாக்ஸ்ல இருந்து சூப்பரா போட்டாங்க, மார்டினாலையும் மணிவையும். செகண்ட் கோல் வந்து கொஞ்சம் டேப்பின் மாதிரி நல்ல டைம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதான் இந்த மொமெண்டம் வந்து இப்போ சாம்பியன்ஸ் லீக்லயும் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, பிஎல்லையும் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து சிபி அவங்களுக்கு வந்து இல்ல, ஆக்சுவலா சலிபாவும் இல்ல, மொஸ்கோராவும் இல்ல, கேப்ரியல் இல்ல, நார்காட் ஆடினா. அதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டா இந்த சீசன் எல்லா ஹோல்ஸையும் அவங்க பெர்ஃபெக்டா ஃபிட் பண்ண மாதிரியே தோணுது. எப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ இன்ஜுரி ஆனா வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்ல. போன சீசன் அப்படிதான் மாட்டினாங்க. இப்போ வந்து இன்ஜுரி ஆனாங்க, அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆள் இல்ல. இந்த சீசன் வந்து கரெக்டா இப்ப சிபி வந்து எல்லாருமே இன்ஜுரி ஆனாலுமே அங்க போட்டார நோர்கான்னு ஒருத்தனை வச்சிருக்காங்க. நல்ல யூட்டிலிட்டி பிளேயர், எந்த பொசிஷன் போட்டாலும் ஆடுவான். அத மாதிரி அவங்களுக்கு வந்து சீசன் வந்து மெரினோ வந்து அதே மாதிரி ஸ்ட்ரைக்கரா யூஸ் பண்றது. இந்த சீசன் வந்து நல்ல பெர்ஃபெக்டா பிளான்டா வந்திருக்காங்க, நல்லா கவர் பண்ணி. அதனால இந்த சீசன் எப்படியா பிஎல் அடிக்கணும் இல்ல சிஎல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தெரியுது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க பாட்டில் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டீம் தான் அவங்க. மேடுவெக்கேயோட ஃபர்ஸ்ட் கோல் பத்தி இன்னும் கொஞ்சம் விவரிச்சு பாத்துடலாமா? ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கோல் ஆஃப் த சீசன் மாதிரி அது. அது வந்து சூப்பரா சம ஸ்கில் காமிச்சான் ப்ரோ. அந்த அந்த ஆப்பனண்டோட பேர் செல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது அவனை தாண்டிட்டு வந்து சிங்கிள் ஹேண்டரா வந்துட்டு லெஃப்ட் ஃபுட்ல ஷாட் எடுத்தான், சரியான ஷாட். ஆமாமா, அவன் வந்து எப்பவுமே அவன் அந்த ட்ரிபிளிங் வந்து நல்லாதான் பண்ணுவான். அந்த வந்து பேஸ் இருக்கு, ஆப்பனன்ட் வந்து பீட் பண்ணிடுவான் டக்குன்னு. பீட் பண்ணிட்டு கரெக்டா வந்தான், ஒரு கரெக்டா சென்டர் ஆஃப் தி இதுக்கு வந்துட்டான் பிச்சுக்கு. எப்பவுமே ரைட்ல தான் போவான், ரைட்ல வந்து விங்கு சைடு போவான், அங்க போய் தான் கோல் அடிச்சுக்க முடியாது, சென்டருக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் இது கிடைச்சு, ஆங்கிள் கிடைச்சோடனே டக்குன்னு ஷூட் பண்ணா, அது சூப்பர் கோல். அதுக்கேத்த மாதிரி அங்க நிறைய ஸ்பேஸுமே இருந்துச்சு, ட்ரிபிள் பண்ணி யாருமே பக்கத்துல வரல மார்க் பண்றதுக்கு. தேர்ட் கோல் ப்ரோ, தேர்ட் கோல் வந்து மார்டினெல்லி சரியான, அதாவது இதுக்கு ஈக்குவலான கோல் அது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா ஆமா, கரெக்டா கட் பேக் பண்ணி வந்தான், கட் பேக் பண்ணி லெஃப்ட் விங் கோல் அடிப்பாங்களா, அதே மாதிரி கட் பேக் பண்ணி வந்தான் கரெக்டா. அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியிருந்து கோல். அதான் 2 பேரும் மாத்தி நீ ஒரு கோல் போல நான் ஒண்ணு போடுறேன், நான் 2 பேருமே ஸ்குவாட் பிளேயர் தான். இந்த மாதிரி மேட்ச் ப்ரூவ் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா கோல் போட்டேன். நான் இந்த கேம் வந்து கிளப்பூர்க்கே கொஞ்சமாச்சு அட்டாக் தருவாங்கன்னு நினைச்சேன். நான் கொஞ்சமாச்சு லைக் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா ஹோம் கேம் அவங்களுக்கு. பட் ஆர்சனல் 3-0 வின்னு. PSG வெர்சஸ் அத்லெட்டிகோ கிளப், என்ன பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. உனாய் சிமன் தான் எனது மேன் ஆஃப் தி மேட்ச். உனாய் சிமன் தான், அவன் தான் ஃபுல்லா இருந்து. அத்லெட்டிக் கிளப் ஒன்றும் அட்டாக் வைஸ் ஒன்றும் பெருசா பண்ணாம இல்லை, 1-2 வந்துச்சு. ஆனா வந்து ஃபுல்லு PSG அட்டாக் தான். இவன் வந்து அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா கோல் வந்து ஒரு 4-5 கோல் போயிருக்கும், அந்த அளவுக்கு சேவ் பண்ணான். ஒரு 4-5 சேவ் பண்ணா, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா ஒரு 3-4 ஷாட் வந்து 6 அடிச்சு விட்டானுங்க PSG பிளேயர்ஸ். ஆமா, இந்த ஆனா அட்டாக் வைஸ் அந்த யங்ஸ்டர்ஸ் தான், அந்த மயூலோ ஜைனே மாதிரி அவங்க இருந்து நல்லா தான் அட்டாக் பண்ணாங்க. ஆனா மெயின் பிளேயர்ஸ் ஆடி இருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும், வின் பண்ணிருப்பாங்க. கிவி அந்த டெம்பலேக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஆடல. ஸோ 0-0 அந்த கேம் கொஞ்சம் டல்லா தான் போச்சு. பட் ஷவுட் அவுட் டு உனாய் சிமன் ப்ரோ. டக்குன்னு வந்து அதர் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம் நம்ம. ஜுவென்டஸ் வந்து 2-0ன்னு பாஃபோஸ் ஹோம் விக்டரி, மச் நீடட் விக்டரி. ஏன்னா அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க லீக்லயுமே சரி, இதுலயுமே சரி, சாம்பியன்ஸ் லீக்லயுமே சரி. 2-0. தென் டார்ட்மண்ட் வெர்சஸ் கிமிட் ப்ரோ, போடோ கிமிட். இந்த கேம் வந்து ஆக்சுவலா நான் ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி ஹை ஸ்கோரிங்கா போச்சு. 2-2 எக்ஸைட்டிங் டிராவா இருந்துச்சு. ஏன்னா 2 டீமுமே சூப்பர் அட்டாக்கிங் டீம். ஆமா, அட்டாக் வைஸ் 2 பேருமே நல்ல டீம். ஜூலியன் பிராண்ட் வந்து இந்த மேட்ச் சூப்பரா இருந்தான், கரெக்டா 2 கோல். அந்த ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, கரெக்டா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷ் மாதிரி வந்துச்சு, டக்குன்னு போட்டு விட்டான். அதே மாதிரி 1-0 இருப்பாங்க. அதுக்கப்புறம் போடோ வந்து ஒரு கோல் போடுவாங்களா என்னன்னு தெரியல, 1 போடுவாங்க, அதை திருப்பி இவங்க 1, அதுக்கப்புறம் 1-1 ஆகும், அப்புறம் 2-2 ஆகும், 2-2 ஆகும். அப்படி மாத்தி ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேட்ச் அட்டாக்கிங் வைஸ்.
யா ஸோ 2-2 ட்ரா இருக்கு. வேற அதர் ரிசல்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். வேற என்னென்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு எல்லா கேமும் கவர் பண்ணிட்டேன் நான். பென்ஃபிகா 2-0 வின்னு நேபாளியோட. அது நல்ல வின்னு. பிக் ரிசல்ட் ஃபார் மொரினோ ப்ரோ. பேக் டு பேக் 2 வின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் ஆக்சுவலா யூசிஎல்ல நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ வந்தாங்க கீழே வின்னு இல்லாம பேக் டு பேக். இப்போ தான் கொஞ்சம் ஃபார்ம் பிடிச்சிருக்காங்க பென்ஃபிகா. தெரியுது இப்பதான் மொரினோக்கு ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி. ஆனா நப்போலி மொரினோ வர்சஸ் கான்டே அடத டைம் பிஎல்ல இருந்து நம்ம பாத்துருக்கோம்ல, அதே மாதிரி இப்போ அடத டைம் கான்டே வந்து எப்பவுமே யூசிஎல்ல சொதப்புவான். அதே மாதிரி இந்த வாட்டி அதான் பண்றேன். யா நெக்ஸ்ட் கேம் கூட யுவென்டஸ் கூடன்னு நினைக்கிறேன் நான் பென்ஃபிகாக்கு. அதை ஜெயிச்சாதான் வந்து நம்ம அவன் மொரினோ வந்து உள்ள வர முடியும். யா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம அப்படியே டேபிள்ல ஒரு கிளான்ஸ் போயிடலாம், போயிட்டு அப்படியே முடிச்சிடலாம். நம்ம ஆர்சனல் ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஆஸ் யூஷுவல், 6 கேமும் வின்னு. பேயன் வந்து செகண்ட் இருக்கானுங்க, பிஎஸ்சி தேர்ட் இருக்கானுங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த செல்சி பார்சிலோனா அப்படிலாம் அவங்கலாம் வந்து 13 பொசிஷன் 15 பொசிஷன்ல இருக்கானுங்க. இந்த பிக் டீம்ஸ் லைக் செல்சி, பார்சிலோனா, யுவென்டஸ் எல்லாமே அந்த 10க்கு அப்புறம் தான் இருக்கானுங்க. ஆமா, அதோட அட்லாண்டா நம்மளோட ஜெயிச்சு போத்து போயிட்டாங்க. டேய் நம்ம வின் பண்ணி நம்ம போத்து போயிட்டு வேண்டியது அப்படியே உல்டாவாகி அவங்க போயிட்டாங்க. ஆமா, ஆனா டாப் 8 முடிச்சாதான் அந்த பிளே ஆஃப்ஸ் ஆடாம ஸ்ட்ரெயிட்டா இது ரவுண்ட் ஆஃப் 16 நினைக்கிறேன். இதே டாப் 8 முடிக்காம 8ல இருந்து 24 வரை முடிச்சா அந்த பிளே ஆஃப்ஸ் ஆடணும். இது எக்ஸ்ட்ரா 2 பிக்சர். யா நேபாளி ப்ரோ, நேபாளி வந்து 23rd பொசிஷன்ல இருக்கானுங்க, ஹேங்கிங் இன் பேலன்ஸ். அவங்க ஒரு நல்ல மேட்ச் செல்சி வெர்சஸ் நேபாளி லாஸ்ட் கேம். அது வந்து ஒரு நல்ல கேம் மேட்ச். ஏன்னா செல்சிக்கு வந்து டாப் 8 முடிக்கிறதுக்கு சான்ஸ், அவங்களுக்கு வந்து உள்ள குவாலிஃபை. அவங்க நேபாளி ஹோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் அகைன் பொறுத்து தான் பார்ப்போம். மக்களே, ஸோ அதான் இதோட இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம் வீக் 6 ரெவ்யூவோட முடிச்சுக்கலாம். நம்ம உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏன்னா அதுதான் எங்களை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும் ப்ரோ. ஆமா, நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நெக்ஸ்ட் இப்போ பிரீமியர் லீக் வந்து ரிவ்யூ வந்துருக்கு. தொடர்ந்து நாங்க வீடியோஸ் போட்டே இருக்கோம் வீக்லி ட்வைஸ். ஸோ நீங்க வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன் மக்களே. பாய்.